ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட 28. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து 28th டே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க எங்கள் சைடு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி. அண்ட் யாருமே இல்லை, நான், அம்மா, அப்பா, நிலா 4 பேர் மட்டும்தான் இந்த சடங்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். என் தங்கச்சி கூட இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவளும் ஊருக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு மேரேஜ். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க, அதனால் கிளம்பிட்டாங்க, முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே அவளும் இல்லையா. ஸோ அதனால் எதுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம 56th டே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லோரும் வந்துட்டு 28th வந்து வைக்கணும், அது வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நானும் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து சரி ஓகே, பாப்பாவுக்கு வந்து பண்ணுறதை நம்ம பண்ணிடலாம், சடங்கை மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை போட்டு வைக்கிறது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனா நான் வந்து 56 டே அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே தூங்க வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ட்ரெஸ் வந்து எதுவுமே போடாமல் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு அவள் ரொம்ப வீண் அழுதிட்டு இருந்ததுனால சரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏன்னா ட்ரெஸ் அவுத்தாவே பிடிக்காது, உடனே அழ ஆரம்பிச்சிடுவா. அவளுக்கு என்னன்னு தெரில, ட்ரெஸ்ஸு கழட்டினா மட்டும் பயங்கரமாக வரும். இந்த கை வந்து யாராவது பிடிச்சிக்கணும். ஸோ ரொம்ப பயப்படுறா. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டே பண்ணிடலாம், நம்ம மட்டும்தானே இருக்கிறோம். அதனால் சரி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு மற்ற வேலையெல்லாம் பண்ணிடலாம், அவளுக்கு அந்த மை வைக்கிறதுக்கு அந்த கயிறு அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், வளையல் எல்லாமே சொல்லிட்டு நான் டக்குன்னு கிளம்பிட்டேன் அவளை தூங்க வச்சுட்டு. ஒரு பிளாக் கலரில் ஐப்ரோ வரைகிறேன் பென்சில். ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டினதோட சரி இன்றைக்கி தான் அது கொலுசெல்லாம் மாட்டுறேன். ஒரு நாள் எதுவுமே போடாமல் தான் இருந்தேன், அப்பப்போ போட்டுப்பேன் அவ்வளோதான். பட் கொலுசுலாம் இப்போ தான் போடுறேன். அண்ட் அப்புறம் பாப்பாவோட பவுடர் பாக்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ பவுடர்லாம் அதில் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன் நான். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் சடங்குலாம் பிறந்ததுக்கப்புறம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு பாப்பா பிறந்து 28வது நாள் வந்து இது பண்ணுவோம். அன்றைக்கே நிறைய பேர் வைப்பாங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கழித்து தான் வைப்பாங்க, சாப்பாடு கொடுக்குற டைமில் வைப்பாங்களாம். இப்போல்லாம் 28வது நாளே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தெரியல, ஒருத்தவங்களுக்கு இது பொறுத்து போல். எங்கள் அம்மா ஏதோ தீர்த்தம் நினைக்கிறேன், அது ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் தொடச்சி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அப்போ பேரில் எப்போ வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா 56வது நாள் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ ஏன்னா அன்றைக்கி தான் ஆக்சுவலாக சரடு அந்த மை வைக்கிறதெல்லாம் பண்ணலான்னு பிளான் இருந்தது. சரி 28th வேணாம் அப்படின்னு. அப்புறம் தான் விசாரித்தப்போ எல்லோரும் இல்லை 28 வந்து வைக்கணும், அதுதான் மெயின் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ 56 வந்து எல்லோரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சரி பேர் வைக்கிறது அன்றைக்கி வச்சிடலாம், அப்போ மை வைக்கிறது அந்த சரடு கட்டுறதுலாம் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் இப்போ அவசரமாக எல்லாமே பண்ணோம். இது வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்க டி நகர் போயிட்டு. இது அந்த சரடு அதெல்லாமே ரொம்ப குட்டி வளையல், கண்ணாடி வளையல், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கே கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும், நான் போட்டிருக்கிறதே அதுதான், கண்ணாடி வளையல் தான். ஸோ பாப்பாவுக்கும் கண்ணாடி வளையல் அப்படியே போட்டு விட்டோன்னே அப்படியே கிளிகிளின்னு சவுண்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்து அதான் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஓணமுக்கு. ஸோ அது வந்து அப்போ போடவே முடியல, இப்போ தான் நான் அது போடுறேன். சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் மை டப்பா வந்து காணோம், அதான் உட்காந்து தேடிகிட்டே இருந்தோம், எங்கே வச்சோன்னே தெரியல. ஃபுல்லாக எங்கள் அம்மாட்டையும் எல்லாட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து ஷெல்ஃபில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மதர்ஸ் பர்ஷோடது தான். அண்ட் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினோம். இதுவுமே வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினோம். அண்ட் ஒரு குட்டி 2 சாக்ஸு, அது வந்து சும்மா வாங்கி வச்சது. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அவளுக்கு அது. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ரீல் பண்ணுறதுக்காக தான், ஆக்சுவலாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரீலுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பக்கம் மாட்டாளு. சரி சோரி சோரி சோரி. சரிம்மா. ആരോ കുട്ടീനെ എന്ത് ചെയ്തു? എന്ത് ചെയ്തുമാ? എന്ത് ചെയ്തു എന്റെ കുട്ടീനെ? ആര് എന്ത് ചെയ്തുമാ? ഓ ഓ ഓ അമ്മന്റെ പൂവന്നെ, അമ്മന്റെ പൂവന്നെ, അമ്മന്റെ ചോറ്റാണ്, അമ്മന്റെ ചോറ്റ പൂവന്നെ. എന്തിട്ട് പുതിയ ഉപ്പായിട്ടിട്ടിനാല്? ഒന്നുമില്ല ഒന്നുമില്ല അമ്മ. അവിടെയാണുള്ളത്. ഓ ഓ ഓ ഓ ഓ. എന്ത് നോക്കല്? ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க. பட் நாங்கள் மட்டும்தானே இருக்கிறோம். ஸோ மெயினானது மட்டும் வச்சுட்டோம். பால் எங்களை கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர் சைட் பொறுத்து சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சொட்டு அந்த மாதிரி பேருக்குன்னு கொடுப்பாங்க பால். ஸோ அதுவுமே வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா பால் கொடுக்கும்போது இந்த பலாப்பழம் மரத்தோட இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையை ஸ்பூனாக இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பாலே ஆக்சுவலாக வேணான்னு சொன்னேன். பட் சரி அவங்க பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால சரி ஒரு சொட்டு 2 சொட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரடு தான் கட்டி விடணும். அண்ட் நம்ம ட்ரெஸ்லாம் வியர் பண்ணாமல் பண்ணுவாங்க. பட் அவளோட கம்ஃபர்ட் தானே முக்கியம். ஸோ அதனால் அவளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கட்டும்போதுமே பயங்கரமாக அழுதா. ഇപ്പോഴേ അത് കണ്ട് ബ്രഷ് ഇല്ലാത്തോണ്ട് അത് ആക്കിണെങ്കിൽ മൂക്കിലൊക്കെ കയറും ചില കുട്ടികൾക്ക്. അങ്ങനെ അത് എടുക്കില്ല. ശരി 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 ശരി. എനിക്ക് ഇവിടെ മടങ്ങുന്നു. കൊള്ളുന്നില്ല. ഞങ്ങൾ പോയി എന്താ കറക്റ്റാக இருக்கும்டா. കൈ വിടണ്ട. നാണ്
கையை பிடிச்சோம் துள்ளி கிட்ட கொண்டு போ பார்த்து பார்த்து ഒന്നും പുതിയതില്ലല്ലോ വെച്ചിട്ട് തരുന്നതാ മുത്തുകുട്ടി എന്റെ ഭാവി എന്തടി രസമുണ്ടോ എന്തിനാ കരയുന്നമ്മ എന്തിനാ കരയുന്നു എന്തിനാ കരയും കുട്ടി ആര് കാണിച്ചു ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் அண்ட் பாப்பாவோட ஏதாச்சும் vlog இல்லை ஏதாச்சும் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பை